ஏழுமலையாண்டவனே வெங்கட்ரமணா ஏழு குண்டலவாடா என்னைய காப்பாத்துப்பான்னு நான் காலையில எந்திரிச்சு கத்துற அளவுக்கு எங்க வீட்டுல ஒரு சத்தம் கேட்கும். வேற யாரும் இல்ல, எங்க அப்பா தான். படி 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 படிம்பாரு. இந்த வாசல்ல இருந்து நேக்கா நழுவி அடுத்த வாசலுக்கு போனா அங்க எங்க அம்மா ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் தொல்லையும் தாங்க முடியாம பள்ளிக்கூடத்து பக்கம் ஓடுனா அங்க டீச்சர் அந்த படம் படிக்கல இந்த படம் படிக்கல. சரி இத்தனை பேர் சொல்றாங்களே, நாமளும் நல்லா படிச்சு ஒரு டாக்டர் ராகவோ கலெக்டர் ராகவோ ஆகலான்னு முடிவு பண்ணி புத்தகத்தை திறந்தா இந்த பாலா போன உலகத்துல படிக்க முடியுதா இல்ல படிக்கத்தான் விடுறாங்களா? பஸ்ல ஏறினா டிவி, பிளாட்பாரத்துல இறங்குனா டிவி, ஆபரேஷன் தியேட்டர்லயும் டிவி, சினிமா தியேட்டர்லயும் டிவி, டீ கடையிலயும் டிவி, பெட்டி கடையிலயும் டிவி. இப்படி மாணவர்களாகிய நாங்க எங்க போனாலும் இந்த டிவி எங்களை பின்னாடியே துரத்திக்கிட்டே வருது சார். சார் ஒரு நிமிஷம், இந்த பாப்பா சொன்னாங்க தொலைக்காட்சி ஒரு தொல்லைக்காட்சின்னு. நான் சொல்றேன் தொலைக்காட்சி ஒரு நல்ல காட்சி. நாங்க அதுல இருந்து தான் யோகா கத்துக்கிறோம். 10th எப்படி எக்ஸாம் எழுதுறதுன்னு சொல்லி தராங்க, 12th எப்படி எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி தராங்க. அப்புறம் எப்படி பாப்பா நீ தொலைக்காட்சிய தொல்லைக்காட்சின்னு சொல்லலாம்? இங்கே பாருங்க மகாஜனங்களே, இது யோகாசனம் பார்த்து வளர்த்த உடம்பு மாதிரியா இருக்குது. நானே இம்புட்டு வசக்கம் தான் இருக்கேன். என்னைய விட இம்புட்டு வசக்கம் இருக்கிற பயலுவெல்லாம் நான் டெய்லி பள்ளிக்கூடம் போயிட்டு வரையில ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் அப்படின்னு பாட்டு பாடுறீங்க சார். இது அவங்களுக்கு கத்து கொடுத்தது யாரு? இந்த தொலைக்காட்சி தானே. இது எல்லாத்தையும் சகிச்சு புடிச்சுக்கிட்டு நாங்களும் பள்ளிக்கூடம் போய் படிக்கணும்னு உட்கார்ந்தா இந்த பாடம் மனப்பாடத்திலே ஏற மாட்டேங்குது சார். கஷ்டப்பட்டு ஒரு மனப்பாடப்பட்ட படிச்சேன் சார். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர்னு படிச்சிட்டு மறுநாள் அந்த டீச்சர்ட்ட போய் எழுதி காமிச்சேன் சார். அதுக்கு அந்த டீச்சர் என்ன அடி அடின்னு அடிச்சிட்டாங்க தெரியுமா? அந்த டீச்சர் என்னதான் அடிக்கட்டும், நான் சின்சியரா படிப்பேன்னு சொல்லிட்டு புத்தகத்தை எடுத்து போயிட்டு ஒரு ஓரமா சின்சியரா படிச்சுக்கிட்டேன் சார். அப்ப என் ஃப்ரெண்டு ரொம்ப நேரமா என்னத்தையா நோண்டிக்கிட்டே இருந்தா. சரி என்னதான் பண்றான்னு பக்கத்துல போய் பார்த்தா பாவி மக எங்க இருந்துதான் போனை மறைச்சு வச்சிருந்தான்னு தெரியல, நெட்ட பார்த்துக்கிட்டு இருக்கா சார். இந்த அளவுக்கு எங்க மாணவர்களை உருவாக்குனது யாரு? இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் சார். அன்னைக்கு எங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரு வாட்டுங்கிற வேலை கொடுத்து அதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. உடனே நான் ஃபார்ம் பண்ண பாருங்க. வாட்டகர் ரிவார்ட் வாட்டகர் ரிவார்ட் வாட்டகர் ரிவார்ட் வாட்டகர் ரிவார்ட் வாட்ட 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 வாட்டன்னு இருந்த சார். அதுக்கு எங்க டீச்சர் என்ன போட்டு வாட்டி வதக்கிட்டாங்க சார். இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் எங்க மாணவர்கள் எப்படி தெரியுமா தகவல்களை தெரிஞ்சுக்கிறாங்க? கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது, அங்கேருந்து ஒரு பையன் போன் பண்றான், மச்சான் என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு. இங்க நம்ம பையன் சொல்றான், மாப்பிளே அறிவியல் அறுத்துக்கிட்டு இருக்காப்லடா. உடனே அவன் சொல்லுவேன், டேய் நம்ம பக்கத்து தியேட்டர்ல புலிப்படம் ஓடுதான் வேமா ஓடியாடோ அப்படிங்க. நாங்க கூட தேவல சார். இந்த காலேஜ் அக்காங்க பண்ற சேட்டை இருக்கே, ஐயோ இந்த போன காதுல வைக்கிறதான் தெரியும். அப்புறம் திரும்ப அதே ரொட்டேஷன் ஆகும். அப்புறம் அதுங்க என்ன பேசுதுன்னு அதுகளுக்கும் புரியாது,